வணக்கம் மக்களே. இது வந்து கரெக்டாக ஜோஹோ, அதாவது பொத்தேரிக்கு முன்னாடி ஜோஹோ கம்பெனி வரும். பின்னாடி அதை பார்க்குறீங்க லாங்கில். அந்த ஜோஹோ கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தைலாவரம், கரெக்டாக குடுவாஞ்சேரிக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பிங்கில் தைலாவரம்னு வரும். அந்த தைலாவரத்தில் தான் இருக்குது. கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும். இந்த வீட்டுக்கு பக்கத்து இடம் தான். இந்த கல் போட்டிருக்கு, அந்த விழுந்திருக்கு பெரிய கல் ஒன்று. ஃப்ரண்ட்டில் இந்த 2 கல்லுமே விழுந்திருக்கு. இந்த பெரிய கல் தான். இந்த பக்கம் இந்த நீலக்கல், இந்த கல் ரெண்டுமே விழுந்திருக்கு. இதுதான் ஃப்ரண்டேஜ் வரும். மொத்தம் 20க்கு 30, 600 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்லா கரெக்டாக ரெக்டாங்குலர் ஷேப். அது அந்த நீல கலர் கல். அது அப்படியே ரைட் சைடு அந்த வீட்டை ஒட்டி ஒரு கல். அந்த கல், இந்த நீல கலர் கல். மொத்தம் 20க்கு 30, 600 ஸ்கொயர் ஃபீட்டு. டிடிசிபி அப்ரூவ்டு இடம். தைலாவரம். பின்னாடி நீங்கள் ஜோஹோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க கம்பெனி. அங்கேருந்து 1 கிலோமீட்டரு. ஜோஹோ கம்பெனிக்கிட்ட சின்ன பட்ஜெட்டில் சின்ன சைஸ் இடம் பார்க்குறவங்களுக்கு உகந்த இடம். வீடுங்களாம் இப்போ நிறையா விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு ரயில்வே ட்ராக் போகுது பாருங்கள். ஒரு 200-250 மீட்டரில் ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் போகுது. அது நம்மளுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. அதுக்கெலாம் அப்புறம் தான் அந்த ரயில்வே ட்ராக் வருது. இந்த வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டோடைய சைஸை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். எக்ஸாக்டாக இந்த வீடு மாதிரியே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இப்போது. அது பக்கத்து இடம். இது நம்ம இடத்துக்கு அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நார்த்து ஃபேஸிங்க நம்ம இடம். அந்த பக்கம் தான் ட்ராக்கு. நம்ம இடத்துக்கு அடுத்த தெரு இது, அடுத்த ஸ்ட்ரீட்டு. இதுலேயும் கொஞ்சம் வீடுங்கள்லாம் விழுந்திருக்கு. எல்லாம் இண்டிபெண்ட் வீடு. எல்லாத்துலேயும் ஆளுங்களாம் இருக்கிறாங்க, நடமாட்டம் இருக்குது. பார்த்தோம். அந்த வீட்டுக்கு அடுத்த இடம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி ஸ்ட்ரீட் இது. அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது வந்து நார்த் ஃபேஸிங், 20க்கு 30, 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 23 அடி ரோடில் இருக்குது. சுற்றி வீடுங்க இருக்குது. தைலாவரம், டிடிசிபி அப்ரூவ்டு இடம். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4000 ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைட்லி ஏதாவது நெகோஷியேட் பண்ணலாம். அந்த பக்கம் ஜோஹோ தெரியுது பாருங்கள். அந்த சைடு ஜோஹோ தெரியுது. இது செடிங்க கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து 4000 ரூபாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. நேராக கேட்லேருந்து வந்தால் பழைய ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து ஒரு 2வது கட்டிங். இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கு பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராக்குக்கிட்ட ஒரு சப்வே ஒன்று ப்ரப்போசலில் இருக்குது. அது வந்துருச்சுன்னா ரொம்ப நியர்பை மெயின் ரோட்லேருந்து. ஆனால் இப்போதைக்கு ப்ரப்போசலில் தான் இருக்குது. இப்போதைக்கு அங்கே ஒன்றும் ஒர்க்லாம் இல்லை. இப்போ நம்ம வரக்கூடிய ரோட்டு இப்படி தான். நம்ம அந்த கேட்லேருந்து இப்படி தான் நம்ம வந்தாகணும். இது ஒரு ஹில்லு, நல்லா அழகாக இருக்குது ஏரியா. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். டிடிசிபி அப்ரூவ்டு இடம், நார்த் ஃபேஸிங், சின்ன சைஸ் இடம். இம்மிடியேட்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் கம்மி பட்ஜெட்டில் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி யாராவது தேடுறீங்கன்னா அவங்களுக்கு இது நல்லா சூட் ஆகுங்க. தைலாவரம் பொத்தேரிக்கு முந்தின ஸ்டாப்பிங்கு. நல்ல அழகான லொக்கேஷன். ரொம்ப அழகாக இருக்குது ஏரியா. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி ஏரியா தான். 1 கிலோமீட்டர் கேட்லேருந்து 4000 ரூபா சொல்கிறாங்க. நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் ஏதாவது குறையலாம். இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் வில்லாஸ். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.